ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமான்சியோ. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தைவானில் இருக்க கவர்மெண்ட் பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இது நமக்கு பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் பஸ் மாதிரி தெரியும். ஆனால் இது டூரிஸ்ட் பஸ்ஸு கிடையாது, தைவானில் இருக்க கவர்மெண்ட் பஸ்ஸு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தைவானில் மேக்ஸிமம் நம்ம ட்ராவல் பண்ணணும் ஒரு 3 hours 3.5 hours நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக போயிடலாம். அப்படி ஒரு 3 hours போகிற பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸில் தான் இப்போ நான் தைச்சங்கிலேருந்து தைப்பே போக போகிறேன். இந்த பஸ்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ நம்ம லக்கேஜெலாம் நம்ம நம்ம ஊர்லனா பஸ்ஸு மேலே இல்லைனா உள்ளுக்க வச்சு பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கே கீழே ஒரு இடம் இருக்குது. இதை நம்ம டிரைவர்கிட்ட கொடுத்தோன்னா டிரைவரே உள்ளே வச்சுருவாங்க. தைவானை பொறுத்த வரைக்கும் பஸ் கண்டக்டர் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே டிரைவர் தான். நம்ம லோக்கல் பஸ்ஸில் போனால் கூட நம்ம ஈஸி கார்டு வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடியே இந்த பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லிட்டாங்க. இஎஸ்பி போட்டிருக்கு, ஒய்ஃபை இருக்குது, நம்ம வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா இதுதான் டிரைவர் சீட்டு. இங்கே எல்லாமே இருக்கும். டிரைவர் இங்கே கேமரா இருக்கும் பஸ்ஸில். எல்லா பஸ்லேயுமே தைவானில் கேமரா இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே இல்லைனா வெளியே நம்ம குப்பை போட முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே ஏசி, பஸ்ஸு ஃபுல்லாகவே ஏசி இருக்கும். அதனால் எல்லாமே விண்டோ க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், டிவி இருக்குது. இந்த பஸ்ஸில் எத்தனை டிவி இருக்குது அப்படின்னா முன்னாடி 2 டிவி இருக்குது. அப்புறம் இந்த சின்ன சின்ன போர்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே டிவி தான். இங்கே 2, 3, 4, 5, 6 டிவி ஒரு பஸ்ஸில் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தைவான் பஸ்ஸில் டாய்லெட் இருக்குங்க. நம்ம 3 hours போகணும் அப்படின்னா சில ஊரில் ட்ரெயினில் மட்டும்தான் நம்ம அது பார்த்துருப்போம். தைவானை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸுலேயே டாய்லெட் வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது எமர்ஜென்சி சீட்டு. இந்த எமர்ஜென்சி சீட்டு பக்கத்துலேயே டாய்லெட் இருக்குது. அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க. இது இந்த தைவான்லேயே ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயங்க. பீப்புளுக்கு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கே லைட் இருக்குது. நம்ம லைட்டு போட்டுட்டு நம்ம உள்ளே போனோன்னா பயங்கர ஸ்பேஸாக இருக்குது. இப்போ நம்ம எதுவும் சாப்பிட்டுட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுனா கூட நம்ம அதில் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸான ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு எமர்ஜென்சி சீட்டு போகிறது. அப்புறம் மேலே வந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா ஏசி இருக்கும். இப்போ நமக்கு ஏசி வேண்டாம் அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணிட்டா ஏசி க்ளோஸ் ஆயிரும். ஏசி வேணும் அப்படின்னா இது ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த டைரெக்ஷனில் நமக்கு ஏசி வேணுமோ அந்த டைரெக்ஷனில் வந்துடும். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னா அந்த மேலே உள்ள சுவிட்ச் அமுக்குனா போதும், கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. நமக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுவும் புக்ஸு, ஃபோனு, சார்ஜர் எதாவது வைக்கணும் அப்படின்னா முன்னாடி இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கால் வைக்கணும்னா கூட நமக்கு கால் வைக்கிறதுக்கான இது ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்களா. இப்போது எங்கள் பஸ்ஸு தைச்சங்கிலேருந்து தைப்பை நோக்கி கிளம்பிருச்சு. மேபி ஒரு படம் போடுவாங்க, அந்த படம் முடியறதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துடலாம். அதேமாதிரி சீட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் லைட்டாக பின்னாடி சாய்ச்சிக்கலாம். சில பஸ்ஸிலலாம் இது இருக்காது. இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சென்னை, திண்டுக்கல் டு சென்னை, இந்தமாதிரி லாங் போகிற பஸ்ஸில் லைட்டாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட சீட்டை பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். சரியான பெருசாக இருக்குது. இதில் நல்லா ஃப்ரீயாக தாராளமாக உட்காந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கனுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபோனுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த பஸ்ஸில் வசதி இருக்குது. அதே மாதிரி டிவி ஓடிட்டுருக்கு. அப்புறம் டைமும் இருக்கும், வாட்சியும் அங்கே இருக்குது. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த இதில் இருக்குன்றதை பாருங்கள். இப்போ நான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. பாய்.